மஞ்சள், குங்குமம், எந்த மஞ்சள்னாலும் ஓகே. குங்குமம் ஒரு டப்பாவில், அப்புறம் வளையல். இது சும்மா இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிறத வச்சுருக்கேன். வளையல் சரிங்களா. அப்புறம் வேறு என்ன வைப்பாங்க? மாவு உருண்டை, அதானே மாவு உருண்டை. மாவு உருண்டைக்கு பதிலாக மாவு உருண்டை தான் வைப்பாங்க, வேறு எதுவுமே வைக்க மாட்டாங்க. அதனால் மாவு உருண்டை, அதாவது அரிசி சீனி இது போட்டு மாவு, பச்சரிசி மாவை, பச்சரிசி தான் எந்த இதுவும் தெரியாது எனக்கு, ஏன்னா நான் செஞ்சதில்லை அந்த மாவு உருண்டை. அவங்க கொடுப்பாங்க, வாங்குவேன், அவ்வளோதான். இந்த மாவு உருண்டையை ஒன்று. அதுக்கப்புறம் பூ எனக்கு கிடைக்கலை, பார்த்துக்கிடுங்க. அதனால் அந்த பூவை நானே செஞ்சு வச்சிடலான்னு நினச்சிட்டேன். இப்படி இங்கே பாருங்கள், பூவும் ஆனால் வச்சு கொடுக்கணும். மஞ்சள் குங்குமம் வைக்கிறோம் பார்த்திங்களா, அதனால் அது வைக்கணும். பூவும் நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா. வர்றவங்க சுமங்கலி பூஜைக்கு நம்ம எப்படி கொடுக்குறோம், அந்த மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷன்லையும் கொடுக்கணும், புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபங்க்ஷன் மட்டும் இல்லை, வீட்டுக்கு வந்தாலே அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அதுதான் முறை, தமிழை இதோட பாரம்பரியம், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பூவை செஞ்சதை இப்படியே இங்கே பாருங்கள். பூ கிடைக்கல எனக்கு, அதனால தான் கொஞ்சம் இந்த இது செய்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் வேணும், பார்த்துக்கிடுங்க. என்ன செய்ய, அழகாக வச்சு உங்கள்கிட்ட அந்த இதை காமிக்கணும் இல்லையா, அதான். இங்கே பாருங்கள், இப்போது பூவுக்கு பதிலாக நான் என்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள். கொஞ்சம் கிட்ட வச்சு காமிக்கிறேன், சரிங்களா. பூவை ஒழுங்காக ஆக்கிக்கிறேன். இப்போ மாவை இதில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உங்களை கிட்டக்காக காமிக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு தெரியாது வேறு. இங்கே பாருங்கள், இப்போ இது நல்லா இதை மூடிடலாம், பார்த்துக்கோங்க. இப்படி மூடிட்டோம்னா அந்த திறந்து நம்ம எடுக்கும்